ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீக்லி சார்ட்டில் கொடுத்துருந்தோம் இந்த அப்டேட். ஸோ இன்னுமே நாங்கள் பிலோ செல்லுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நல்ல ஒரு செல், அதாவது 2149க்கு பிலோ, 48க்கு பிலோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று சிபிஐ அப்டேட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் லைவ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம லைவ்ல வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட்டில் திரும்பவும் என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் ஒரு 70% வந்து மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 83க்கு மேலே, அபோவ் 83க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ ஃபியூச்சரில் மேபி இந்த ஜூன் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன்னா, நீங்கள் இன்ட்ராடே பாருங்கள். இன்ட்ராடே வந்து ஒரு லாங் ரெட் கலர் கேண்டில். ஸோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த விஷயம்தான். கண்டினியூஸாக புல்லிஷ் வந்திருந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு லாங்கான ஒரு ரெட் கலர் கேண்டில். பட் இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். மார்க்கெட்டில் இன்னொரு லாங் கேண்டில் வந்து நமக்கு கிடைக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த 2 டேயை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு பேரிஷ் என்க்ளஃப்னு நம்ம கரெக்டாக சொல்ல இயலாது. என்ன காரணம்னா, நமக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்திருக்கணும். ஸோ டீப்பாக வந்திருந்தால் 50% இல்லாட்டி 70% அபவ் இந்த கேண்டிலை விட பிலோ இருக்கணும். 70% சரி இருந்தால் தான் நமக்கு வந்து 50% பார்க்கலாம். அபவ் இருந்தால் தான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். பட் இது ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. அதாவது ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். எங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்னா, இந்த ஜூன்ல இருந்து இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம். ஒரு 50%, அதாவது 2120 கூட இருக்கலாம், 2110 கூட இருக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்குரிய சிச்சுவேஷனும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறது ஒரு மார்க்கெட்டில் அப்சைடில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால நம்ம செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சரில் இந்த ஜூனுக்கு வந்ததுக்கு பிறகு இதுலேருந்து நம்ம பை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் கூட அமையலாம். ஸோ நான் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீக்குக்குரிய அப்டேட் பார்ப்போம். இந்த வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் 2 days இருக்குது. ஸோ அதனால நமக்கு தேவையானது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த ஜூன் நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து 78 எடுக்கிறதுக்கு பதிலாக 80 எடுத்துக்கோங்க. 2180 எடுத்துக்கோங்க. நீங்கள் 80 விட 83, 82 எடுத்தாலும் ஓகே. நான் இப்போதைக்கு இந்த ஜூன் மட்டும் நான் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம திரும்பவும் பை ஓப்பன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பிலோ வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இருக்கக்கூடிய லோவை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த லோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2150 வரும். நீங்கள் 2150 எடுத்துக்கிட்டாலும் சரி, 2149 எடுத்தாலும் ஓகே. நான் அதை விட பெட்டரான இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறேன். இன்னொரு ஜூன் எடுக்கிறேன். இந்த 48. நீங்கள் வந்து இந்த சார்ட் பார்க்காதீங்க. இதில் நீங்கள் 48 இல்லாட்டி 46 எடுங்க. கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நீங்கள் இது சார்ட் அனலைசிங்காக நான் இந்த இதை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சரியும் கரெக்டாக இருக்கும். இந்த ஜூன் இந்த ஜூன். ஸோ 2147. ஸோ வேணால் நம்ம இதில் 7 சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கிறதுக்கு. 7. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இதுக்கு கீழே பிலோ வந்து நமக்கு மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணால் பிலோ செல் வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் சென்டரில் கொடுக்குறேன், பார்த்துக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட் பார்த்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ராடே போய்க்கணும். ஸோ இன்ட்ராடேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும், இன்ட்ராடேயில் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில். ஸோ அந்த லாங் கேண்டில் கிடச்சிருந்தாலும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிலோ வந்து 2160க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ 58. ஸோ நான் என்ன பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்னு சொல்ல போனால் நான் இந்த லோலேருந்து எடுக்கிறேன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த லோலேருந்து இந்த ஹை எடுக்கக்குள்ள பாருங்கள் 50% பார்த்தீங்கன்னா 2168 வரும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா நமக்கு இந்த வீக்கில் எடுக்கிறேன் 50% சொல்ல போனால் 2172. ஸோ 72 மட்டும் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து 72லேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட்டில் ஒரு டவுன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஷார்ட் டைமில் பார்த்துக்கிறோம். அப்படியே நம்ம போகலாம்.
நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து. ஸோ 4 ஹவர் சார்ட் வந்து இந்த இதில சார்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு 4 ஹவர் சார்ட். ஏன்னா இது வீக்லி சார்ட் அப்டேட் கொடுத்துருக்கனால நான் இதில் ட்ரா பண்ணலை. இது லாங் டைமாக இருக்கிறனால. ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் கன்ஃபர்மேஷன் என்னன்னா கண்டினியூஸாக வந்து நேற்று டவுன் சைட் வந்த மார்க்கெட்டில் நேற்று பாருங்க இப்போ இந்த ஏஷியா மார்க்கெட்டில் மார்னிங் ஓப்பன் பண்ணதுலேருந்து இது ஒரு இன்னொரு டோஜி மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுவும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஒரு ஷார்ட் டைம் அப்டேட். ஸோ ஷார்ட் டைம் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 4 ஹவர் வந்து ஒரு டோஜியாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 ஹவரும் பிலோ இந்த 48 கீழே மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுருந்தா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து நல்ல டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். ஒரு ஷார்ட்டான இருக்கிற ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ என்ன பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது இந்த 70 இந்த ஜூன். ஏன்னா இதுலேருந்து தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சு. ஒன்று மார்க்கெட்டில் இந்த ஜூன் சரியா இந்த 73 எடுத்துக்கிட்டாலும் ஓகே 73. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த 73ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டவுன் சைட் வந்தால் இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டாயம் என்ன நடக்க போகுது திரும்பவும் மார்க்கெட் வந்து இதில் ஸ்ட்ராங் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பவும் புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, தேர்ட் டைம் வரக்குள்ள இது இன்னும் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா கட்டாயம் இந்த ஜூன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜூனாக மாறத்துக்குரிய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். அப்படி இல்லை தேர்ட் டைம் வரக்குள்ள இந்த மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல் கிடைக்கும். அந்த செல் கிடைச்சுன்னா கட்டாயம் வந்து 23 இல்லாட்டி 20 மட்டும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணா அதில் அப்டேட்டும் நம்ம டவுன் சைட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ இது கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நான் செல் எதிர்பார்க்குறது இந்த ஜோனில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் ரீச் ஆனிச்சுன்னா இதுலேருந்து மார்க்கெட்டில் செல் ஆப்ஷன் எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி செல் எடுத்துச்சுன்னா செல் எடுத்தால் கட்டாயம் மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் டவுன் சைட் வரும். இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் பிலோ இதுக்கு கீழேயும் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேணா நம்ம அதையும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ பிலோ செல் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே பிலோ செல் மேபி திரும்பவும் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். டவுன் சைட் வந்து செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகலை, மார்க்கெட்டில் வந்து கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனால் இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதில் இருந்து மார்க்கெட்டில் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இது இன்னைக்குள்ள அப்டேட், செல்லுக்கான அப்டேட். ஸோ பைக்கான அப்டேட் பார்க்க போனால் அபோவ் இதுக்கு மேலே பை 2180க்கு மேலே நம்மளுக்கு பை ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி பை ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த ஜூன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2200 இல்லாட்டி 2194 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பைக்கான அப்டேட். ஸோ பை இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இருக்கிற கீ ஜோன்ஸ் நான் இந்த ஹைலேருந்து எடுக்கிறேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த ஹைலேருந்து இந்த லோ, இந்த ஹைலேருந்து இந்த லோ எடுக்கக்குள்ள பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த 2160 வருது, 2160 வருது. ஸோ அதுக்கு பெட்டரான ஒரு கீ ஜோன்னு சொல்ல போனால் நம்ம வந்து இந்த கீ ஜோனை நம்ம எடுத்துக்கிறோம் 2150. ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுனால இதை ஒரு கீ ஜோனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 2150ல இருந்து 2148 மட்டும் பாருங்க, இது கீ ஜோன். கீ ஜோன் சொல்றோம்னா பிலோ இது கீழே செல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ மார்க்கெட் அபவ் இருந்துச்சுன்னா எகெயின் கோல்டு வந்து திரும்பவும் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஷார்ட் டைம் அப்டேட் தான். இப்போ உள்ள இந்த வீக்குக்கு மட்டும் இந்த கீ ஜோன் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, சரியா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து சிபிஐ நேரம் இருந்த வந்து ஒரு ஹையை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து சிபிஐ நேரம் வந்த ஹை.
ஸோ இந்த ஜூனை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நான் ட்ரெண்ட் லைன் ஒன்று கொடுத்துருப்பேன் ஆல்ரெடி கொடுத்துருந்த சார்ட்டில். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மெயினாக வந்து ஏ ஆப்ஷன். ஸோ இந்த ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டாக நடக்கணும். இந்த ஏ ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் இந்த செல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த செல் வந்து ஸ்ட்ராங் ஆனால் கட்டாயம் நல்ல ஒரு டீப் செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ நடக்கலை, பி நடக்குதுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, ஒரு செல் தான். பட் இந்த செல் வந்து ஒரு ஷார்ட் செல்லாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த ஷார்ட் செல் வந்து எந்த இடத்துல திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 ஹவர் சார்ட் படி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏ, பி. ஸோ பை எங்கே எடுக்கிறதுனா, பை எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த இடத்துல பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். வேணால் நம்ம அதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், பட் கரெக்டாக கன்ஃபார்மாக நமக்கு சொல்ல இல்லாது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் பண்ணாலோ சப்போர்ட் கிரியேட் பண்ணாலோ மட்டும்தான் நம்ம வந்து பை எடுக்கிறதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்குது. வேணால் அது கொஷன் மார்க்காக தான் நம்ம கொடுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா கொஷன் மார்க்காக கொடுக்கணும், இவ்வளோ தூரம் வர்ற மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ நான் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பை சைட். அப்படி இல்லை மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துல பை எடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஒரு லாங் செல் எதிர்பார்க்குறோம். நல்ல செல்லுக்கு பிறகு, அதாவது நான் எதிர்பார்க்குறது இந்த 2090 இல்லாட்டி 2070 2070. ஸோ அந்த 2070 இருந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு பை ஸ்டார்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துருக்கேன். கீ ஜோன் கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஆப்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அப்டேட். அந்த அப்டேட்டை நீங்கள் பாருங்கள். பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை அதில். ஸோ அதே ட்ரெண்ட் லைன் வந்து சரியாக கனெக்ட் ஆகும். இந்த 2172 2180 அந்த ஜோனில் தான் திரும்பவும் கனெக்ட் ஆகும். ஸோ அதை பற்றி தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ ஷார்ட் டைமில் பார்க்க போனோம்னா, ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இங்கேருந்து வந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக எவ்வளோ தூரம் நடக்கணும்னு நீங்கள் கரெக்டாக எவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நல்ல ஒரு லாங் பை, அதாவது லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது செல், அதாவது ஒரு நல்ல ஒரு செல் எதிர்பார்க்குறோம். ஸோ செல்லுக்கு பிறகு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கொஞ்சம் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லா அப்டேட்டும் நான் இதில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஏதாவது ஃபாரெக்ஸ் சம்மந்தமான ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கட்டாயம் நம்மள கண்டெக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் வந்து எப்போயுமே ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் என்ன தேவையான எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வேறு சார்ட் எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்கள் நம்மளுக்கு மெசேஜ் தந்தீங்கன்னா நாங்கள் அதில் அப்டேட்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.